மோகன்லால் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து 43வது தேசிய விருதுகள். அந்த விருதுகள் எல்லாமே நம்ம பார்க்கிங் படம் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே விருது கிடைக்கும். அதில் தாதா சாஹேப் பால்கேக்காக இன்னைக்கு அவருக்கு விருது வழங்கப்படுறாங்க, விருது வழங்குறாங்க. இது தொடர்பாக உலகநாயகன் கமலஹாசன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நிருபர் கேட்டாங்க, இது மாதிரி மோகன்லால் அவர்களுக்கு தாதா சாஹேப் விருது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, சிறப்பான விஷயம், எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா இது திறமையான நாடு, அதுல அவருக்கு கிடைச்சது பெருமை தான், என்னுடைய சகோதரர் மோகன்லால் கிடைச்சதுல எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா, மோகன்லால் அவர்களுக்கு கிடைச்சது வந்து சந்தோஷம்தான். இப்போ என்ன மலையாளிகள்லாம் போடுறாங்கன்னா, மம்முட்டி கமலஹாசனுக்கெல்லாம் இப்போ இன்னும் கொடுக்காம இருக்கிறது வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன். மோகன்லால் பெஸ்ட்டா, கமல் பெஸ்ட்டா, மம்முட்டி பெஸ்ட்டான்னு போயிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே இங்கே தமிழில் ரஜினிகாந்துக்கு கொடுத்துட்டாங்க தாதா சாஹேப் பால்கே. ரஜினிகாந்தை விட, மம்முட்டியை விட, மோகன்லாலை விட கமலஹாசனுடைய பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் ஃபார் இந்தியன் சினிமா அப்படிங்கிறது வந்து கமலஹாசன் பண்ணது தான் அதிகம். இந்தியாவிலேயே கமலஹாசனை மிஞ்சி யாருமே கிடையாது. அவர் அவ்வளவு துறைகளில் சினிமாவுக்கு பங்களிப்பு பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் வெறும் நடிகர்கள் தான். கமல் வந்து நடிகர் மட்டும் கிடையாது, கமல் இயக்குனராக இருந்திருக்காரு, திரைக்கதை ஆசிரியராக இருந்திருக்காரு, பாடலாசிரியராக இருந்திருக்காரு, சொந்த குரலில் பாடியிருக்காரு, அதே மாதிரி கொரியோகிராஃபராக இருந்திருக்காரு, நடனம் அமைச்சிருக்காரு. கமல் பண்ண மாதிரியான பங்களிப்பு மம்முட்டியோ, மோகன்லாலோ, ரஜினிகாந்தோ கிடையவே கிட்ட கூட நெருங்க முடியாது. முதல்ல கமலுக்கு கொடுத்துட்டு தான் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். ஸோ அதுவே தப்பு, அந்த ஆர்டரே தப்பு. அதை தான் சோசியல் மீடியாவில் நிறைய விவாதம் போயிட்டு இருக்கு. கமலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ரஜினிக்கு கொடுத்துருந்தா ஓகே, நம்ம ரஜினிக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லலை, கொடுங்க. பட் யாருக்கு முதல்ல கொடுக்கணும்னு இருக்குல்ல. இப்போ பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறதுனால கமலுக்கு நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் தாதா சாஹேப் பால்கே கொடுத்துருவாங்க. பிஜேபியை தொடர்ந்து இருந்தால் கமலுக்கு நிச்சயமாக அந்த அவார்டு கிடைக்காது. பட் நம்ம ரசிகர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விருதால கமலுக்கு பெருமை கிடையாது, கமலுக்கு விருது கொடுத்தாதான் அந்த விருதுக்கே பெருமை, கமல் பேரில் தனியாக விருது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வருது. ஸோ பிஜேபி கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே பாலிடிக்ஸாக தான் பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொரு விருதும், அவங்க ஒரு பாரத் ரத்னா விருது கொடுத்தாலும் அதன் மூலமாக ஏதாவது ஓட்டு அறுவடை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால இவர் எதிர்த்தாப்பில் இருக்கார். ஸோ இவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கார், இந்திய கூட்டணியில் இருக்கார். அப்படிங்கும்பொழுது கமலஹாசனுக்கு எந்த விதமான விருதுகளும், அதாவது அவங்க சார்பாக எதுவுமே கிடைக்காது. 1% கூட பிஜேபி வந்து கமலுக்கு வந்து நல்லது நினைக்காது, அவருக்கு அவார்டெல்லாம் கொடுக்காது. கமலுக்கு தகுதி இருந்தாலும் ஒருவேளை அவர் ஆஸ்கார் அவார்டு அந்த மாதிரி ஏதாவது விருது வாங்கினா வேற வழி இல்லாமல் கொடுப்பாங்க.